இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியம்மாவை மறுபடியும் பதவியில உட்கார வச்சதும் அதுக்கு உதவியா நாம பெரியம்மா கொடுத்த ராஜினாமா கடிதத்தை மாத்தி வச்சதும் இதெல்லாம் அவளால ஜீரணிச்சுக்கவே முடியல. ஆமா, அத மாயா சொன்னப்போ அவர் முகத்தை பார்க்கணுமே, நம்மள பழி தீக்கணுங்கிற வெறி தெரிஞ்சது. ஜீவாவை வச்சு பெரியப்பாவோட பேரை கெடுக்கணும், சொத்தை பிரிச்சு பங்கு வாங்கணுங்கிறதெல்லாம் பின்னாடி நடக்க போற விஷயம். புவனா போன வேகத்துக்கு அவளால அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க முடியுமான்னு தெரியல. ஏன் அவ இன்னைக்கு ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா மாயா? பயப்படல சித்தப்பா, முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். மச்சான் வேற கோவில் வேலையை மேற்பார்வை பார்க்க போறேன்னு தனியா போயிருக்காரு. நானே இருந்து பாத்துக்கிறேன், நீங்க யாரும் வர வேண்டான்னு நம்மளையும் தடுத்துட்டாரு. அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயப்படுறியாமா? பெரியப்பாவுக்கு ஆபத்து எதுவும் வராது. அவரை சுத்தி எப்பவும் 10 பேர் இருக்கிற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி செட் பண்ணி வச்சுட்டேன். பஞ்சாயத்துல DNA டெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னப்போ ஜீவா மயக்கம் போட்டு விழுந்து தனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி பெரிய டிராமா பண்ணி பிளட் டெஸ்ட் எடுக்க விடாம தடுத்துட்டான். ஆமா, அண்ணன் கூட அந்த டெஸ்டுக்கு மறுப்பு சொல்லாம சம்மதிச்சாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவா சொன்னபடி அவன் பெரியப்பாவோட புள்ள இல்லன்னு நிரூபிக்க அவரும் தயாரா தான் இருக்காரு. ஆமாம்மா, மச்சான் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கும் போதே உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட அந்த டெஸ்ட் எடுத்து தான் நம்ம மச்சானை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன? அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அது சரிமா, ஆனா இப்ப எதுக்கு இந்த பேச்சு? சொல்றேன் சித்தப்பா. கோவத்தோட போயிருக்கிற புவனா நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி முதல் அடி நம்மளோடதா தான் இருக்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் தான் களத்துல இறங்கணும். சொல்லுமா, நாங்க என்ன செய்யணும் நீ சொல்லு. நீங்க புவனா வீட்டுக்கு போகணும். அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் தெரியாம ஜீவாவை மயக்கமாக்கி வெளியில தூக்கிட்டு வரணும். அங்க நான் உங்க கூட அனுப்ப போற நர்ஸ் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஜீவாவோட பிளட் சாம்பிளை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெரியப்பாவோட பிளட் சாம்பிளை எடுத்து DNA டெஸ்ட் எடுக்கணும். ஜீவா அவருடைய புள்ள இல்லைன்னு பஞ்சாயத்துல நிரூபிக்கணும். அருமம்மா, அப்படின்னா நாங்க இப்பவே போகட்டுமா? இப்ப வேண்டாம், இன்னைக்கு நைட்டு போலாம். நான் நர்ஸ் கிட்ட பேசிட்டு என்ன டைமுக்கு போலான்னு சொல்றேன். அதே பஞ்சாயத்துல நிக்க வச்சு புவனேஸ்வரிக்கு மரண அடி கொடுக்குறோமா? ஆமா சித்தப்பா.